சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் தலையில் விழுந்த இடி. திமுகவால் காங்கிரஸ் மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்க முடியும் போது எங்களுக்கு கொடுக்க முடியாது என சொல்வது நியாயம் அல்ல என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவிச்சிருக்கார். இதன் காரணமாக சிபிஐ மற்றும் சிபிஎம் உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மும்முரமாக நடைபெற்று வருது. ஏற்கனவே ஐயுஎம்எல், மாமக, காங்கிரஸ், மதிமுக, கோமாதேக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொங்கு பங்கீட்டு பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. இருப்பினும் தேமுதிக, விசிக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளோட தொகுதி பங்கீடு முடிவடையலை. இதனிடையே சிபிஐ மற்றும் சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளிடம் தொகுதியை குறைத்து கொள்ள வேண்டும் என்று திமுக பேச்சுவார்த்தை குழு கூறி வருகிறது. கடந்த தேர்தலில் இரு கட்சிகளுக்கும் தலா 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 2இல் வென்றன. இம்முறை கூடுதலாக கட்சிகள் இணைந்திருப்பதால காங்கிரஸ் தவிர்த்து அனைத்து கட்சிகளும் தொகுதிகளை குறைக்க பேசி வருகின்றாங்க. அதன்படி சிபிஎம் மற்றும் சிபிஐ ஆகிய கட்சிகளுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதா சொல்லப்படுகிறது. ஆனால் கூட்டணியில் புதிதாக இணைந்துள்ள தேமுதிகவுக்கு கூடுதலாக சில தொகுதிகளை ஒதுக்க திமுக தயாராகி இருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் கொந்தளிச்சிருக்காரு. அதில் பே சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், திமுக கூட்டணியில் புதிதாக இணைந்துள்ள தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதா கேள்விப்பட்டோம். தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கிவிட்டு எங்களுக்கு தொகுதிகளை குறைப்பதில் எந்த நியாயமும் இல்லை. சட்டசபை தேர்தலில் எங்களின் பலத்திற்கு ஏற்ப திமுக கூட்டணியின் கூடுதல் தொகுதிகள் தேவை. மதவாத சக்திகளை விரட்டுவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு எங்கள் பலத்திற்கு ஏற்ப தொகுதிகளும் முக்கியம். காங்கிரஸ் மற்றும் தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் போது எங்களுக்கும் அதிக தொகுதிகள் வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காரு. இதனால திமுக கூட்டணிக்குள்ள தற்போது சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வாறு தொகுதிகளை உயர்த்தி கேட்பதால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் தலையில் விழுந்த இடி போல இது மாறி உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.